தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. அவர் ஆர்கே நெருமணி அண்ணன் உதய அண்ணா அவர்கள் பேசுற அந்த பேச்சை கேட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஐயா அவர்கள் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க மீடியா இல்ல அப்படின்னாக்கா, என்ன உதயா தம்பி பேசுறீங்க கொஞ்சமாச்சு, அவரு சாப்பிடுற அவர் வாயில வைக்காம உங்க வாயிலே வைப்பாரு சாப்பாடு அப்படின்னு கண்டிப்பா கேட்டிருப்பாரு. ஏன்னா உதய அண்ணா அந்த டைலாக் சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற அந்த ஐயாவோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. அதுதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மீடியா இல்லனா இல்ல. உதய அண்ணா என்ன சொன்னாரு, விஜய் அண்ணா அவர்கள் சட்டசபையில இன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க விர்ச்சுவல் வாரிஸ். நீங்க என்ன சார் பண்ணீங்க போன 5 வருஷம் ஆட்சியில? சிஎம் சார் இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு, எதுக்கு போறாரு அதை சொல்ல மாட்டீங்க. சிஎம் சார் வந்து இன்னைக்கு பைக் ஓட்ட போறாரு, ஊட்டிட்டு இருக்காரு, ஏறி உட்காந்துட்டாரு, சாவி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னது இதெல்லாம் நான் கேக்குறேன். சட்டசபையில நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எப்ப எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க நான் கேக்குறேன். ஒன்னே ஒண்ணுதான், கொடநாடு என்னாச்சுன்னு சொல்லிட்டு குரல உசத்தி பேசினாரு. அந்த ஒரு டைலாக தான் எங்களுக்கு தெரியும் சட்டசபையில நடந்தது. மத்ததெல்லாம் லைவ். ஏன் சார் நீங்க கட் பண்ணீங்க? அப்போ கொடநாடு என்னாச்சு அது நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்.